வணக்கம். புத்தாண்டு ஜனவரி 1லிருந்து ஒரு இறக்குமதியாளரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஆன்லைன் வகுப்பு நடைபெற இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பிஐ, அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க. இப்போ அமெரிக்க அதிபர் போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். இந்தியா அரிசியை அமெரிக்காவில் டம்ப் பண்ணுது, அதை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இது சம்மந்தமாக நம்மளோட காமர்ஸ் செக்ரட்டரி ஒரு முக்கியமான செய்தியை கொடுத்துருக்கிறாரு. நம்மளோட அரிசி ஏற்றுமதி அப்படின்றது, குறிப்பாக அமெரிக்காவுக்கு அப்படின்றது பெருமளவு பாஸ்மதி அரிசியாக தான் இருக்குது. அந்த பாஸ்மதி அரிசியும் விலை அதிகம் உள்ள அரிசி. என்றைக்குமே இந்த டம்பிங் அப்படின்றது விலை குறைவான பொருட்களுக்கு தான் சரியாக இருக்கும். விலை அதிகமான பொருளுக்கு சரியாக இருக்காது. ஏன்னா மிக மிக குறைந்த விலையில் ஒரு ரூபா 2 ரூபாய்க்கு நமக்கு ஒரு பொம்மை கிடைக்குது. அதை 200 ரூபா இல்லை 250 ரூபாய்க்கு உள்நாட்டில் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழல் இருந்ததுன்னா நிறைய பேர் இறக்குமதி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டம்பிங். ஆனால் அதிக விலை உள்ள பாஸ்மதி அரிசியை நாம் எப்படி, அதிக விலை உள்ள பாஸ்மதி அரிசி மட்டும் இல்லாமல் வேறு எந்த பொருளையும் எப்படி டம்ப் பண்ண முடியும்? ஒரு நாட்டில் எப்படி ஒரு பையரால் அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து ஒரு ப்ராடக்டை வாங்கி ஸ்டாக் வைக்க முடியும்? ஸோ அதனால் இந்த பாஸ்மதி அரிசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் அதே நேரத்தில் பாஸ்மதி அல்லாத சில அரிசியும் நாம் ஏற்றுமதி பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி அரிசி ஏற்றுமதிக்கு ஏற்கனவே அமெரிக்க அரசு அடிஷனல் டேரிஃபாக 50% போட்டிருக்காங்க. இன்னும் அதிகமாக டேரிஃப் போட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை அவங்களோட வயத்தில் அடிக்கிற மாதிரி ஆகி போகும். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை அது உண்டாக்கும். ஸோ அதனால் இதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா டேரிஃப் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆன்டி டம்பிங் டியூட்டி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம காமர்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அரிசி உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணக்கூடிய பல நாடுகள் இந்தியாவிலேருந்து அரிசி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அரிசி தேவை இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து அரிசி வர்றதை நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சி அமெரிக்க அரசு எடுத்தால் கூட வேறு நாடுகள் சப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு.